வெல்கம் டு நிஹா சமையல். இன்றைக்கி நம்ம நிஹா சமையலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வேலூரில் இருக்கிற என்னோடய பிரதர் இன் லா ஹவுஸ்க்கு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு போயிருந்தோம். அங்கேருந்து எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வேலூர்லேருந்து ஏலகிரிக்கு தான் நம்ம ஃபேமிலி ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம். காலையில் ஏர்லி மார்னிங் 7 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பதினாலு ஹேர்பின் பென்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம ஏலகிரி மலையை ரீச் பண்ண முடியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது. நம்ம வேணும்னா இறங்கி நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பாரிஸ் தூக்குறதுக்கு ரெடியா இருக்கான். வரும்போது போலாம் போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையில் இருக்கிற போட் ஹவுஸ்க்கு நம்ம ரீச் ஆயாச்சு. இதுதான் போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானோன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய கடைகளாக இருந்தது. ரெண்டு சைடும் கடை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், ஸ்லைடர், ஊஞ்சல், ஜம்பிங் நெட் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபெஸ்டிவல் டைம்னால இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன டைம் நாங்கள் வந்திருக்கப்போ இது எதுவுமே இல்லை.
போட்டிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. பார்க்குக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நேச்சர் பார்க் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நேச்சர் பார்க்குள்ளே என்ட்ரானோடனே 2 சைடும் பார்த்திங்கன்னா அழகான மரங்கள், நிறைய பூச்செடிகள் இதெல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியே அப்படியே நடந்து வரணும். ஃபுல்லாகவே செடிகளாக தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மைண்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா அங்கே வந்து வரலாம். லன்ச் டைம் ஆயிடுச்சு. லன்ச்சு சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஒவ்வொருத்தர் சாம்பார் சாதம் அதெல்லாமே சாப்பிட்டாங்க. எல்லா சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வயிறு ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூண்டுலாம் வச்சுருந்தாங்க. கூண்டுக்குள்ளே முயல், காக்டைல், லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் பேர்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய செடிகளும் வச்சுருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே.
ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய செராமிக் ஜார்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சேல்ஸ்க்கு தான். செராமிக் ஜார்ஸ், அப்புறமா ஹேங்கிங்ஸ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி ஃப்ரைடே எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் என்னென்னு பார்த்தா எங்கள் வீட்டு குட்டீஸ் சமைச்ச சூப்பரான விருந்து சமையல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, எக் புர்ஜி, எக் ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் மேகி நூடுல்ஸ் இது எல்லாமே செஞ்சாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மினியேச்சர் கிச்சன் மாதிரி இல்லை, மல்லியில போட்டுக்கலாம். மட்டன் போட்டுக்கலாம். அப்படியே கையை கழிக்கலாம். இப்போ நான் கிண்டுறேன். இவ்வளோ நேரம் நீ நான் கிண்டுற நீ எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் கரம் மசாலா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். டர்மரிக் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு. அது என்னது? அது வந்து பட்டை கிராம்பு.
மிளகா பொடி அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன். மிளகா தண்ணி லெமன் போதும் போதும் ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமனா ஹாஃப் லெமன் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்று ஒரு டப்பா தண்ணி. இப்படிதான் மட்டன் குழம்பு செய்வாங்க. நாலடி எடு கரண்டி எடுத்து பத்தா மசாலா கம்மி. பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆள் கொஞ்சமாக ஷேர் பண்ணி அவங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. விருந்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸும் போட்டு பிளேட்டில் செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அன்றைக்கான சூப்பரான ஸ்பெஷலான லஞ்ச் பார்த்திங்கன்னா இவங்களோடது தான். அன்றைக்கி ஃப்ரைடே நைட் பார்த்திங்கன்னா நாங்களுமே கிளம்பக்கூடிய டைம் ஆயிடுச்சு. 8:50க்கு ட்ரெயினு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா 8:30க்கு வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் நிஹா சமையல்.